விடுதலையாக்கும். இன்னைக்கு என்ன சத்திய வார்த்தை நமக்கு விடுதலை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போமா? ஏசியா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் மனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முந்தைய ஏசப்பாக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசியிருக்கலாம், செஞ்சுருக்கலாம், யோசிச்சிருக்கலாம். அந்த காரியங்களால நம்ம நொறுக்கப்பட்டிருக்கலாம். அத தேவன் கிட்ட நம்ம ஒப்புரவாயி ஜெபிச்சோம்னா தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை கொண்டு ஒரு புதிய காரியத்தை தொடங்குவாங்க. God bless you all.